இதயங்கள் உயிர்ப்பதில்லை, உள்ளுக்காத கிளைகள் உதிர்ப்பதில்லை, மீட்டாத கருவிகள் இசைப்பதில்லை, தீட்டாத மனிதர்கள் உயிர்வதில்லை, பாதைக்கு எல்லைகள் இல்லை, மேடைக்கு கனவுகள் இல்லை, பாதைக்கு எல்லைகள் இல்லை, மேடைக்கு கனவுகள் இல்லை. எல்லாம் கரெக்டாக இருக்கு. மேக் இட் ஃபாஸ்ட். இமீடியட்டாக எனக்கு கால் பண்ணணும். ம். ஐயா வணக்கம். குட் மார்னிங் மிஸ்டர் முத்தையா. ப்ளீஸ் பி சீட்டட். ஆனந்தன், ஹாட்டாக 2 டீ கொண்டு வாங்க. ம். மே ஐ கம் இன் சார்? எஸ், கம் இன். மிஸ்டர் சீனிவாசன், ரேப்பர் பியூட்டிஃபுல்லாக வந்திருக்குது. பட் அப்புறம் மட்டும் இன்னும் கொஞ்சம் பிரிஸ்கா, கலர்ஃபுல்லாக வேற போட்டு கொண்டு வாங்க. ஓகே? ஒரு நிமிஷம். காஞ்சிபுரம் பட்டு, 4 அங்குலம் பார்டரு, அரக்கு கலரு உங்க அம்மாவுக்கு. உனக்கு மாம்பழ கலரு, 5 அங்குலம் பார்டரு. சரியா? கண்டிப்பா சாயங்காலம் வாங்கிட்டு வந்துடுறேன். இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங்ல இருக்கேன், அப்புறம் பேசேன். மிஸ்டர் முத்தையா, ஆன்மீகம், அரசியல், விளையாட்டு, சினிமா, கலைன்னு எல்லாத்துலேயும் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோம். பர் மந்த் கிட்டத்தட்ட 25 lakhs காப்பி சர்க்குலேட் ஆகுது. டூ யூ நோ தட்? அப்படிங்களா? ரொம்ப மகிழ்ச்சி. சாப்பிடுங்க மிஸ்டர் முத்தையா. மிஸ்டர் முத்தையா, உங்களுடைய இந்த கட்டுரை தொகுப்பை படித்தேன். வெரி இன்ட்ரெஸ்டிங், வெரி வெரி இம்ப்ரெசிவ். ஆனால் இந்த சீரியஸை கொஞ்சம் ஒதுக்கிட்டு ஜனரஞ்சகமாக, கலர்ஃபுல்லாக, கொஞ்சம் யூத்ஃபுல்லாக நம்ம பத்திரிகைக்கு எழுதுனீங்கன்னா பர் மந்த் 40,000 rupees சேலரி போட்டு இமீடியட்டாக உங்களை சப் எடிட்டரை அப்பாயிண்ட் பண்ணுறேன். வாட் யூ சே? கிளம்புறேங்க. என்ன மிஸ்டர் முத்தையா, உங்கள் முடிவை இன்னும் சொல்லலையே? யோசிச்சு சொல்கிறேங்க. இன்னைக்கு 99.9 டிகிரி போல. காய் காய். பிளாஸ்டிக்கு, ரசாயனம் இதெல்லாம் கொட்டி கொட்டி மண்ணெல்லாம் வீணா போச்சுடா சாமிநாதா.
ஹாய் முத்துமணி. ஹாய் சயின்டிஸ்ட். இயற்கையின் உழைப்பாம் கூழாங்கற்களின் துகள்களில் தன் தடம் பதிக்கும் காலடிகளின் ஊடாக வளைந்து நெளிந்து மறைகின்றன மானுட நிழல்கள். நிறைமாத தாயின் வயிற்று தாளத்தோடு தன் குடும்ப பசியாற்ற கயிற்றில் நடக்கும் சிறுமிக்கும் 3 வேளையும் பசிக்கத்தான் செய்கிறது. கதிரவனை உள்ளடக்கி காலன் துணையோடு கால்வயிறு உணவுக்காய் அந்தரத்தில் தள்ளாடுகின்றன சிறகுகள் வெட்டப்பட்ட சிறுமியின் பாதங்கள். பசி நீக்கி வளம் கொடுக்கும் படகு குண்டடிப்படாமலும் ஓட்டுவோர் இல்லாமலும் ஏக்கத்தோடு கரையினில் ஓடி ஓடி இறைத்தும் நுரைத்தும் எல்லை விரிக்க முயலுகிறது கடல் அலையாய் மனது. மணிமேகலை, பையன் எழுந்துட்டானா? உட்காந்து படிச்சுட்டு இருப்பான், உள்ள போய் பாருங்க. ஏங்க, பையன் நல்லா படிக்கிறான்ல? சும்மா சொல்லக்கூடாது, ஆழ்ந்து படிச்சுட்டு இருக்கான். அதானே பார்த்தேன். அவன் பிறந்தப்ப நான் சொன்னது ஞாபகம் இருக்கா? அவன் 5 எழுத்தும் என் அப்பா மாதிரி இல்ல. ஓஹோ, அப்படியா? சரி சரி. எங்கள் அப்பாரு படிச்சு குடிச்சு ரொம்ப களைப்பா இருப்பாரு. அவருக்கு குடிக்க ஏதாவது கொடுத்து கிளம்ப சொல்லுங்க. இதுதான் ராக்கெட், சரியா? அப்பா, என்னடா? எனக்கு இந்த மாதிரி ராக்கெட்ஸு கொஞ்சம் ஒயிட் பேப்பர்ஸ் வேணும்ப்பா. என்னது, ராக்கெட் செய்கிறதுக்கா? ஏண்டா, நானே கதை எழுத பேப்பர் இல்லாமல் வாங்குறதுக்கு காசு இல்லாமல் இருக்க. நீ என்னடா கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் ராக்கெட் செய்ய பேப்பர் கேட்குற? அதெல்லாம் தர முடியாது. ஏங்க பையன் கூட சண்டை போட்டுட்டே இருக்கீங்க? உங்கள் அப்பா இருக்கு நான் எழுத வச்சிருக்க ஒயிட் பேப்பர்ஸ் வேணுமா? அதுவும் எதுக்கு?
ராக்கெட் செஞ்சு ஆகாயத்தில் பறக்க விட போறாராமா. குழந்தை ஆசைப்பட்டு தானே கேக்குறான், கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிடும் உங்க கட்டு. ம். எங்க வீட்டுக்காரமா வந்திருந்தாங்க. இன்னைக்கு தேதி 7 ஆச்சு இல்லை, அவங்கள்ட்ட நீயே கொஞ்சம் பேசி பாரு. பேசியாச்சு, 3 மாசம் வாடகை பாக்கி. சரி விடு, பார்த்துக்கலாம். நானும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். உங்க நண்பர்கள்ல சிலர் சினிமால பிரபலமா தானே இருக்காங்க, அவங்க கிட்ட போய். போய் வாய்ப்பு கேட்க சொல்றியா? பிரபலமானவங்க பிரபலமானவங்க தான் தேடுவாங்க. நான் உங்களை வற்புறுத்தல, அதே சமயம் அடடா, என்ன இவ்வளோ சுத்தபத்தமாக இருக்குது, நமக்கு பொழப்பு ஓடாது போல இருக்க. ஹாய் முத்துமணி. ஹலோ சயின்டிஸ்ட். இருடா, கையை தொடச்சிக்கிறேன். என்ன முத்துமணி, டீச்சர்ஸ்லாம் தினமும் வராங்களா? ம் வராங்க வராங்க. பாடலாம் நடத்துகிறாங்களா? நடத்துகிறாங்க. இங்கே பாரு முத்துமணி, நீ நல்லா படித்து இந்த சமூகத்தில் ஒரு நல்ல ஆளாக பேர் எடுக்கணும், சரியா? கண்டிப்பாக சயின்டிஸ்ட். என்ன முத்துமணி, நம்ம ஆட்டத்தை ஆரம்பிப்போமா? பார்த்துருவோம் இன்னைக்கு யார் ஜெயிக்கிறதுன்னு. ம் எப்படி பிடிச்சேன் பார்த்தியா? எப்படி விடணும் தெரியுமா ராக்கெட்டு? இப்படி பிடிச்சி நல்லா அப்படி விடணும், புரியுதா? இப்போ விடு பார்க்கலாம் நீ. வெரி குட். எடுத்து சும்மா சரு சருன்னு அப்படிதான். வெரி குட். என்னப்பா இது? ஏய், யா சார், வண்டி எடு.
சேகர், நான் கிளம்புறேன். வாங்க முத்தையா, எப்படி இருக்கீங்க? உங்கள் எழுத்து வேலை எப்படி போயிட்டுருக்கு? இருக்க நான் ஏற அம்புலாம் திரும்ப திரும்ப வந்து என் நெஞ்சையே தைக்குது. இதில் வீட்டு வாடகை அது இதுன்னு வேற. சரி சரி, கவலைப்படாதீங்க முத்தையா. நான் ஒன்று சொன்னால் தப்பாக நினச்ச மாட்டீங்களே? உன்னை தப்பா எடுத்துப்பா சேகர், விஷயத்த சொல்லு. எனக்கு தெரிஞ்ச டேரக்டர் ஒருத்தர் படம் பண்ண போகிறதா சொல்லிட்டு இருக்கார். அதுக்கு ஒரு புதிய எழுத்தாளர் தேடிட்டு இருக்காரு. உங்களை அவர்கிட்ட அறிமுகப்படுத்தலாம்னு இருக்கேன். நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்கலன்னா? சரி சேகர், போய் பார்ப்போம். இதை முதல்ல பிடிங்க, வைங்க. வணக்கம் முரளி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மகேந்திரன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? உங்கள் புதுப்பட வேலைகள்லாம் எந்த நிலையில் இருக்குது? நல்லா இருக்கேன். பட வேலைகள்லாம் மும்மரமாக போயிட்டுருக்கு. திரைக்கதையும் வசனத்தையும் எழுதுறதுக்கு ஒரு நல்ல எழுத்தாளராக யாரை ஒப்பந்தம் பண்ணலான்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். வாழ்த்துக்கள் மகேந்திரன். நன்றி. இரவு வணக்கம். பொன் நிலாவே, பொன் நிலவில் என் கனாவே, நினைவிலே புது சுகம் தருதா தொடருதே தினம் தினம் தருதா. என் இனிய பொன் நிலாவே, பொன் நிலவில் என் கனாவே.
வாங்கண்ணா சார்ண்ணா. வா ராமு. நீங்கள்? ஆர்டிஸ்ட் சார். ஓ, ஃபோட்டோ கொடுத்துருப்போம். சாரை எப்போ பார்க்கலாம்? இல்லை, அவர் கொஞ்சம் வெளியே போயிருக்காரு, வரதுக்கு 2 மாதம் ஆகும். கண்டிப்பாக ஆட்சி முன்மே கூப்பிட்றோம், ஓகேவா? தேங்க்ஸ் பஸ். சரி, போயிட்டாங்க. வரேன் சார். அப்புறண்ணா என்ன இந்த பக்கம்? நம்ம டைரக்டரை பார்க்கலான்னு வந்தேன். சார் அவசர வேலையை இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வெளியே போனார். ஒரு ஃபோன் பண்ணிக்கலாம்ல? சாரை நேரில் பார்த்து பேசலான்னு வந்தேன். திரும்பவும் எப்போ வருவான்னு தெரியுமா? அப்படியே வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னார்ண்ணே. வரது டவுட்டு தான். சிங்கம் சிங்கம் ஈஸ்வர சிங்கம், சிங்கம் சிங்கம் ஈஸ்வர சிங்கம். டீம் மடையா, எதுக்கு இப்போ வண்டியை நிறுத்தின? சார் அங்கே பாருங்க. என்ன விடுங்க, என்ன விடுங்க. அம்மா அங்கிள், நீங்க யாரு? நான் சொல்கிறத ஒழுங்கா கேளு. அழுது அடம் பிடிச்சின்னா காவல் நிலையத்தில் சொல்லி உன் கையில் விலங்க மாட்டிடுவேன். என்ன புரிஞ்சுதா? ஏண்டா முத்துமணி, நீயும் அந்த சயின்டிஸ்ட்டும் ரொம்ப நாள் நண்பர்களாமே. ஆமாம், அது என்னடா பேர் சயின்டிஸ்ட்டு? அதுவா மாமா, எல்லாரும் அவரை லூசே லூசுன்னு கூப்பிடுவாங்க. ஆனால் என் கண்ணுக்கு மட்டும் ஒரு சயின்டிஸ்டாக அட. தெரியுறாரு. ஓஹோ, பரவாயில்ல. ஆமாம், நீ படிக்கிற பையன் தானே? அங்கிள்னு கூப்பிடாம மாமான்னு கூப்பிடுற? அதுவா, அங்கிள்னு கூப்பிட்டா உதடு ஒட்டாது. மாமான்னு கூப்பிட்டா உதடு ஒட்டும். அங்கிள் மாமா. டேய் முத்துமணி, உங்கள் வீட்டுக்கு போகிற வழியை சொல்லு. உன்னை உன் வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்புறோம். சரி. இங்கதான் இங்கதான் இங்கதான். மா, இவங்க அப்பாவை பார்க்க வந்திருக்காங்க. நீங்கள் அவர் என்ன விஷயமா பார்க்க வந்திருக்கீங்க? அவர் வர நேரம் தான், உள்ளே வந்து உட்காருங்க. பரவாயில்லைங்க, எவ்வளோ நேரம் ஆனாலும் அவரை பார்த்துட்டு தான் போவோம். யா சார்? சார் அந்த பேகு சார் எடுத்துக்கிட்டேன். யா சார்? சார் செக் புக் சார் ரெடியாக இருக்கு. இருக்கட்டும். சரி. டேய், அப்பா, சார் இவரு தான். வணக்கம். நான் தான் திரைப்பட இயக்குனர் மகேந்திரன். தங்க ஆடையகம் சேகர் சொன்ன இயக்குனர் நீங்கள் தானே? ஆமாங்க. ஓ, என் படத்துக்கு திரைக்கதை வசனம் நீங்கள் தான். சந்தோஷமா? ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம படம் ஜெயிக்கணும்.